அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள், அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ் ரசூலும் நமக்கு காட்டிய வழியின் பிரகாரம் சென்றோம் என்று சொன்னால் அது எல்லா காலத்திலும் சிறந்ததாகவே இருக்கும். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய சம்பாத்தியத்துக்கு தோதுவா அல்லது நம்முடைய என்ன சொல்கிறது, விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னுவோம். விரலுக்கேற்ற வீக்கம், நம்முடைய உழைப்பு நமக்கு போதுமானது அப்படின்னு இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம பிறரிடத்தில் கடன் வாங்குகிறோம். பொதுவாகவே நம்ம நிறைய துவா கேட்போம், எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது அப்படின்னு. முதல்ல கேட்கக்கூடிய துவா இதுவாக தான் இருக்கணும். எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த துவாவை கேட்பது அது நல்லது. கடன் இல்லாத வாழ்க்கையை ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய ஒரு கிஃப்ட்டு வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போது பிற இடத்துல கடன் வாங்கலை. அதே போல் அவருடைய இறுதி கட்டம், த லாஸ்ட் எண்டு, அவருடைய அந்த லாஸ்ட் முடிவும் கூட என்ன இல்லை, பிறரிடத்தில் அவர் தேவையாகக்கூடிய நிலையோ அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படாத நிலையில் அவர் மௌத்தா போயிட்டார், மரணித்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா பெரும் பாவங்களில் ஷிர்கு, ஜினா, மாது, சூது இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த பாவங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு பாவம் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன அப்படின்னா, கடனுடைய நிலையில் ஒரு மனிதன் மரணித்து போவது. அதாவது கடனை நிறைவேற்றுவதற்குண்டான வசதி ஏற்பாடு எல்லாமே இருக்கும், ஆனால் அதற்குண்டான எந்த விதமான ஏற்பாடும் செய்யாத நிலையில் அவர் அப்படியே மரணித்து போவது தான் இது அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு பாவமான விஷயமா இருக்குது என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. ஆக எல்லாமே நல்லா இந்த உலகத்தில் வாழும்போது கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக, அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக.